அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 3 டியூஸ்டே இந்த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சம்மந்தப்பட்ட நியூஸில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட்டியில் இருக்கிற யாராவது ஒருத்தரை ஸ்டார் கம்பெயினர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் சொல்லியிருக்காங்க, ஒரு வெட்டிக் சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட சைடில் இருந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸை யூபிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து மற்ற கமிஷன்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட அதிகார வரம்பில் வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் வந்து சொல்கிறாங்க அல்லது அதோட அதிகார வரம்பை வந்து லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். அடுத்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றின ஒரு விஷயம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பேசிக் தீம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு பாலிசி அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டாலே போதும். இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம் நிறைய ஃபாலோ அப் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்குற இந்த 3 சிஸ்டம் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத நோட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு அடுத்தது ஜீரோ சர்வீஸ் அண்டர் எஸ்டிமேட் பில்டிங் ஆஃப் ஹேர்ட் இம்யூனிட்டின்னு இருக்குது. முதல்ல ஹேர்ட் இம்யூனிட்டினா என்னென்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துருங்க. அடுத்து ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது டெரரிசம் நோஸ் நோ பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரிங்கலா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, ஃபாரின் செக்ரட்டரி. ஜஸ்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு அட்டாக் பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கேட்சி வேர்ட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ரைமிங்கான வேர்ட்ஸு அந்த மாதிரி திஷாரஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்பீச்சில் வந்து கொடுப்பாங்க. அதோட முழு மீனிங் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது ஆஸ்திரேலியாவோட ஹை கமிஷனர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இந்தியாவோட எந்தெந்த வகையில் ஒத்துழைப்புகள் வந்து ஃப்யூச்சரில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேட்டியில் வந்து கொடுத்துருக்காரு. இதை முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ இண்டோ ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஸ் அப்படின்றதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பசிபிக் ரீஜியனில் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத உருவாக்குறது மூலிமா என்னென்ன இம்பேக்ட் வந்து வரும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த நோக்கத்தில். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கிள் தான். அடுத்து ஐபிசி இந்தியன் பேனல் கோடை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றின ஒப்பீனியன்ஸை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சட்டங்களில் எந்தெந்த குற்றங்களுக்கு இவங்க வந்து திருத்த போகிறாங்க, ஐபிசியை டோட்டலாக வந்து ஓவர்ஹால் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஐபிசியில் அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பெர்கஷன்ஸ் கான்சிக்வன்சஸ் எல்லாமே நம்ம வர ஃபாலோ அப் ஆகும், அப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வேர்ல்டு பேஜில் கில்கிட் அண்டு பல்டிஸ்தான் டு பி ஃபுல் ப்ராவின்ஸ் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்ல போனால் நடக்கட்டும். ஸோ he did not give a timeline for the move. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கில்கிட் பாகிஸ்தான் அப்படின்றது இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து பிஎம் வந்து சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிலைப்பாட்டுத்தன்மையை வந்து குலைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஐநா சபைகள் அல்லது மற்ற ஐநா சபை அமெரிக்க நாடுகள்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதில் சைனாவோட நிலைப்பாடு வந்து என்னவாக இருக்குது அப்படின்றதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய காரசாரமான விவாதங்கள், காரசாரமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து சென்னை பார்ன் பிரியங்கா இஸ் நியூசிலாந்து நியூ மினிஸ்டர்னு சொல்லியிருக்கு. பிரியங்கா ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க நியூசிலாந்தில் ஒரு மினிஸ்டர்ஷிப்பில் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரவாசி பாரதிய திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுவாங்க இல்லையா இந்தியாவில். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டில் இந்த மாதிரி முக்கியமான பதவிகள் பிரபலங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து அங்கே போய்ட்டு இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரபலங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப மரியாதை செலுத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேட்டகரிக்கு கீழே வந்து நம்ம இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்களோட சிறப்பான இந்தியர்களோட லிஸ்ட்டில் வந்து இவங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பிஸ்னஸ் பேஜில் மேனுஃபேக்சரிங் க்ரோஸ் ஃபாஸ்டஸ்ட்டு சின்ஸ் 2007 சொல்லியிருக்கிற இதில் வந்து மிக முக்கியமாக இந்த மாதிரியான சர்வேல நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இவங்க எதுலேருந்து கொடுத்துருக்காங்க கடந்த 10 வருஷமாக அல்லது 5 வருஷமாக, அதில் வந்து இம்போர்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது, எக்ஸ்போர்ட் எந்த மாதிரி இருக்குது, மேனுஃபேக்சரிங் எந்த மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள், மேனுஃபேக்சரிங் வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், சப்ளை சைடில் இருக்கக்கூடியது, டிமாண்ட் சைடில் இருக்கக்கூடியது, இந்த அளவுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து படித்தாகணும், ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும். ஸோ
இதில் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸோட பேசிக் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.